ஸோ இந்த வீடியோவை நான் ஏன் போஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பேஷண்ட் வந்து, டாக்டர் இதை பற்றி நீங்கள் பேசுங்க, இதை பற்றி பேசும்பொழுது நிறைய பேருக்கு இந்த சர்ஜரி பற்றி ஆங்ஸைட்டி, அதாவது பயம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. கட்டாயம் வேண்டுகோள் ஏற்ப தான் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, டாக்டர் இப்போ இந்த மாதிரி ஹெர்னியான்னு நாங்கள் உங்ககிட்ட வரோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஓகே சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லேப்ராஸ்கோபி சர்ஜரி பண்ணுறீங்க, டிஸ்சார்ஜ் ஆகிறோம். பட் நீங்கள் சர்ஜரிக்கு முன்னாடியே லைக் என்ன ப்ராப்ளம், அதுக்கு லேப்ராஸ்கோப் மூலமாக என்ன நம்ம செய்ய போகிறோம், இதனால எப்படி அது குணமாகுது, அதுக்கப்புறம் நான் சர்ஜரிக்கு அப்புறம் நான் போஸ்ட் ஆஃபாக எப்படி இருப்பேன் அப்படின்றதான் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்க நல்லா இருக்கும். ஸோ தட் எனக்கு அந்த அறுவை சிகிச்சை பற்றி ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். கட்டாயம் அதை தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு பேச போகிறேன். ஸோ லேப்ராஸ்கோபிக் சிகிச்சை பற்றி மட்டும் இதில் பேசுவோம். ஸோ ஒரு ஹெர்னியா அப்படின்னு வரும்பொழுது பேசிக்காக நம்ம சொல்லியிருக்கோம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு குடல் கொழுப்போ அல்லது குடலோ வந்து வீக் ஸ்பாட், அதாவது வயிற்றின் மேல் பகுதியில் உள்ள வீக்னஸ்ல லேசாக இறங்கி வந்து ஒரு புடப்பு ஒரு பல்ஜோட இருக்கிறது ஹெர்னியா. ஸோ ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வரும்பொழுது அந்த பேஷண்ட்டுக்குள்ள ஹெர்னியா வந்து நம்ம கிளினிக்ல செக் பண்ணி பார்ப்போம். ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸோட சின்ன ஸ்கேன் செய்து பார்ப்போம். ஹெர்னியா திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் அவாய்ட் பண்ணணும், அதை நான் இன்னொரு வீடியோ பேசியிருக்கேன். அந்த மாதிரி காரணங்கள் எதுவும் இருக்கான்றதை நான் செக் பண்ணிடுவோம். அதே போல் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி ஸ்மோக்காக இருந்தால் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். வேறு எதுவும் பிளட் சுகர் அதிகமாக இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை பிபி அதிகமாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது, இது போல் விஷயங்களை பண்ணி அவர்களை சர்ஜரிக்கு ஃபிட் ஆன மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு சர்ஜரி அன்னைக்கு மார்னிங்கோ அல்லது முன்னாடி நாள் இரவோ நம்ம அட்மிஷன் சொல்லி சர்ஜரி அன்னைக்கு பேஷண்ட்டுக்கு ஜென்ரல் அனஸ்தீசியான்னு சொல்லக்கூடிய முழு மயக்கம் கொடுப்போம். ஸோ கையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே மயக்கம் வந்து டாக்டர் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே பேஷண்ட் வந்து தூங்கிடுவாங்க, அனஸ்தீசியா நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ சர்ஜரி முடிஞ்சு அவங்க வெளியே அந்த ரெக்கவரி ரூமுக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வலியோ ஒரு அவேர்னஸோ ஒரு பெயினோ தெரியாது. ஸோ அனஸ்தீசியா கொடுத்த அப்புறம் 3 நுண்துளைகள் லேப்ராஸ்கோப் துளைகள் போட்டு லேப்ராஸ்கோப் மூலமா உள்ள அந்த ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள அந்த கண்டென்ட்ஸ் சொல்லுவோம், அந்த குடல் கொழுப்போ இல்லை குடலோ வயிற்றுக்குள்ளாரே மீண்டும் எடுத்து நம்ம வைத்து விட்டு அந்த வீக்கான பகுதியை மெஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலைகள் வைத்து அந்த இடத்த அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த வலைகள் நவராம இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சர்ஜரி பண்ணிட்டு சர்ஜரிக்கு அப்புறம் ரெக்கவரி ரூம்ல வச்சுட்டு அன்னைக்கு நம்ம ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதுவும் கொஞ்சம் யங் பேஷண்ட்ஸ் வேற எதுவும் ப்ராப்ளம் லைக் பிபி சுகர் அந்த மாதிரி வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்றவங்களுக்கு பார்த்தோன்னா மார்னிங் சர்ஜரி பண்ணால் ஈவினிங்கே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஒரு மைல்டு அனர்ஜெசிக், அதாவது பெயின் கில்லர், கான்ஸ்டிபேஷன், அதாவது மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போகிறதுக்கு ஸ்டூல் சாஃப்ட்னஸ் கொடுத்துருவோம். டே 1லேருந்து பேஷண்ட்டை அவங்களவே எந்திரிச்சு நடக்க சொல்லுவோம். ரெஸ்ட் ரூம்லாம் அவங்களே போயிட்டு வந்துக்கலாம். 7th டே ஆர் 6th டே பேஷண்ட் ரிவ்யூ வந்து ஒரு டைம் சர்ஜரி பண்ண இடத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் 8th டே தே வில் பி அலோட் டு டூ தேர் ரொட்டீன் லைக் ஆஃபீஸ் ஜாபாக இருந்தால் 7th or 8th டேலேருந்து பேஷண்ட்டை டைம் போய்க்கலாம்.